இந்த மாதிரி மொச்சக்கடையாக அரிசி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது சிவப்பு செம்பு அரிசி கிடையாது, இது ஒரு மாதிரி கேரளா அரிசி தான். இன்னைக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். முருங்கைக்கீரை எல்லாம் சுட சுட ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதாக ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். தேங்காயில் பண்ண தான் இது. சின்ன வெங்காயம்லாம் போட்டு அப்படியே சாதத்தில் வரைய சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி பொழுபுன்னு இருந்தால் தான் இந்த சாதம் வந்து இந்த மாதிரி பொழுபுன்னு இருக்கணும் சாப்பிடும்போது. அதுக்கு தான் இந்த இதாக ரோஸ்ட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாதம் குலையவே கூடாது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து சாம்பார். இவ்வளோதானே சாப்பாடு. சாம்பார் வைக்கும்போது வந்து நெக்ஸ்ட் டே வந்து இட்லிக்கு போடுவோம்னா கூட கொஞ்சம் தான் வைப்பேன். சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பேன். நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் துவரம்பருப்பு வந்து திக்காக மாறும் சாம்பார். நமக்கு வைக்கும்போது இந்த மாதிரி தண்ணியாக இருந்ததுன்னா இப்போ நைட்டு பார்த்து வச்சுக்கோங்க, சாம்பார் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பதத்தில் வைக்கணும் சாம்பார். சாம்பார், முருங்கைக்கீரை, சுட சுட வெள்ளை சாதம். இது வெள்ளை சாதம் சொல்ல முடியாது, வாங்கும்போது பழுப்பு நேரம் அப்படி பழுப்பு கலரில் வந்து அரிசி பழுப்பு நேரம் சாப்பாடுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃப்ரான்ஸில் ரோஸ்ட்மா பண்ணிக்க சின்ன வெங்காயம்லாம் போட்டு சாதத்தில் வரைய சாப்பிட்ற மாதிரி. டீப் ஃப்ரை கிடையாது இது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இதுதான் இன்றைக்கி என்னுடைய மதிய சாப்பாடு.